சென்னையில் 6வது நாளாக இரவில் நடைபெற்ற ஸ்டார்மிங் ஆபரேஷனில் கொள்ளை நடந்த சில மணி நேரங்களில் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் ஒரு கொள்ளையனையும், நுங்கம்பாக்கத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்களையும் போலீசார் பிடித்துள்ளனர். சென்னையில் கடந்த திங்கட்கிழமை மட்டும் கோயம்பேடு, அரும்பாக்கம் உள்ளிட்ட 14 இடங்களில் நகை மற்றும் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறின. சில இடங்களில் பொதுமக்கள் கத்தியால் கிழிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டனர். ஒரே நாளில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட வழிப்பறி சம்பவங்களால் மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை முழுவதும் போலீசார் ஸ்டார்மிங் ஆபரேஷன் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 2000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக வெள்ளி அன்று இரவும் மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாகன சோதனையில் ஒரே நாளில் நடந்த 14 வழிப்பறி சம்பவங்களில் தொடர்புடையவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் 6வது நாளாக நேற்று இரவும் ஸ்டார்மிங் ஆபரேஷனில் ஈடுபட்டனர். திருவல்லிக்கேணி ஈஸ்வரதாஸ் தெருவில் கோபிநாத் என்பவரின் வீட்டில் பகலில் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனதாக இரவு 8 மணிக்கு போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்திய போலீசார் அப்பகுதியில் சிசிடிவி கேமராவை பார்த்து வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையன் பிரகாஷ் என அடையாளம் கண்டுபிடித்தனர். பின்னர் பிரகாஷ் என்ற அந்த ரவுடியிடமிருந்து 950 கிராம் வெள்ளி பொருட்கள் மீட்கப்பட்டன. இதேபோல் முகமது ஷமீர் எனும் லயோலா கல்லூரி மாணவன் நண்பர்களுக்காக கல்லூரி வாசலில் காத்திருந்தபோது பைக்கில் வந்த இருவர் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்து சென்றனர். அப்போது கூச்சலிட்டதால் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் பொதுமக்களும் செல்போனை பறித்து சென்ற 2 சிறுவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.